என் செல்ல குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக இந்த பௌர்ணமியில் இந்த தாயானவள் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தையும் உன்னையும் ஆட்டி படைத்த தீய சக்தி ஒன்று வெளியேறப் போகின்ற நேரம். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்து இன்று உன்னை வேதனைக்கு ஆளாக்கிய அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு வெளியேறப் போகின்ற நேரம். இந்த நல்ல நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை கொடுத்திருந்தாலும் சில நேரங்களில் உன்னை அதிக அளவில் வேதனைப்படுத்தி இருக்கின்றது. உனக்கு ஏற்பட்ட சோதனைகளால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்றும் இனிமேல் வாழ விருப்பம் இல்லை என்றும் நீ சொல்லி இருக்கின்றாய். இதை சொன்னது நீ அல்ல என் பிள்ளையே. உன்னை ஆட்டி படைத்த அந்த தீய சக்தி உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தி நீ செய்கின்ற நல்லதை கூட கெட்டதாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுத்தது அந்த தீய சக்தி. ஆனால் அந்த தீய சக்தி நீண்ட நாட்கள் இப்படியே இருந்துவிட முடியாது. அதற்கும் ஒரு நேரம் காலம் வாய்க்க வேண்டுமல்லவா? அதற்கான காலம் ஓயும் பொழுது நிச்சயமாக அது உன் இல்லத்தை விட்டு வெளியேறித்தான் ஆக வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற இந்த தீய சக்தியானது இனி ஒருபொழுதும் உன்னை ஆட்சி செய்யாமல் உன் இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது. இனிமேல் என்ன செய்யலாம், இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எதை முடித்து வைக்கலாம் என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த வராகி இந்த பௌர்ணமி நேரத்தில் உனக்கான வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் என்பது எங்கே இருந்து வரப்போகின்றது என்று யோசிக்கின்றாயல்லவா? மனதை அமைதிப்படுத்து. ஒரு நிமிடம் இந்த தாயானவள் நான் சொல்வதை கேள். உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் உறுதியாக சொல்லி விடுகின்றேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது உன்னை விட்டு நீங்கும் என்பதனை நான் தெளிவாக உனக்கு எடுத்துரைக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலைகள், உனக்கு ஏற்பட்ட சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் கொடுத்த இந்த தீய சக்தி அழிந்து விட்டது என்றால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர தொடங்கிவிடும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்ததை அடைந்து விடுவாய். அப்படியானால் அந்த நேரத்தை யாரால் உனக்கு கொடுக்க முடியும்? இந்த தீய சக்திகளை யாரால் உன் இல்லத்திலிருந்து விரட்ட முடியும்? உன் தாயானவள் என்னால் முடியும். என்னையன்றி யாராலும் இதை செய்துவிட முடியாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் தருவதற்கு இந்த வராகி நான் தானே பொறுப்பு. உன் அம்மா தானே அதை உனக்கு தர முடியும். அதனால் என் பிள்ளையே, இந்த தாயானவள் உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை எதிர்நோக்கி நின்று கொண்டிரு. ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய திறமை ஒரு தாயானவள் எனக்கு இருக்கின்றது. இதை நீ உணர்ந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை என்றோ உனக்குள் வந்திருக்கும். சரி, இத்தனை நாளும் வரவில்லை, பரவாயில்லை. இனிமேலாவது வர வேண்டாமா? இப்பொழுது உன் தாயானவள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு இனியாவது உனக்குள் இந்த அம்மா இருக்கிறாள் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டுமல்லவா? அந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனி இந்த தாயானவள் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பார்த்து நான் எதுவும் செய்யாமல் இருந்து விட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் பதிலை நான் கொடுப்பேன்.
தீய சக்திகள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட முடியும் என்றால் நல்ல சக்தி நான் இதை பார்த்து கொண்டு விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளையே, எதற்கும் கலங்காமல் இரு. இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு தீயதை கண்டும் நீ பயப்படாமல் இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை எது நடந்தாலும் அதை உனக்கு நான் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தால் போதும். என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கின்ற எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஒளிந்து கிடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என்றும் உனக்கு நன்மைகளை நான் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவுகள் கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருந்தாமல் இனிமேல் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டால், அதுவும் சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் அதை நீ கருத்தில் கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன் கண் முன்னால் வந்து செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு வந்திருக்கின்ற சோதனைகள் எல்லாம் நீங்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நல்ல நாளில் இந்த வராகி உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக தந்து விடுவேன். உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் கொடுத்து விடுவேன். யாருக்காகவும் என் பிள்ளை நீ எங்கும் தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்திருந்தார்கள் என்றால் என் பிள்ளை அந்த சோதனைகளில் இருந்து நீ மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தக்க பதிலடியையும் நீ கொடுக்க போகின்றாய். நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை விரட்டி அடிக்கின்ற நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, உன் இல்லத்தில் இருந்து ஓட்டம் எடுத்துவிடும். உன் இல்லத்தை நிச்சயமாக நல்ல நிலைக்கு இனிமேல் கொண்டு வந்துவிட இந்த தாயானவள் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம், நல்ல சூழ்நிலைகள் என்பது எல்லோருக்கும் எளிதில் வாய்க்காது. சில நல்ல நாட்களில் உன் தாயானவள் நான் கொடுக்கின்ற வெற்றி வாக்கானது உன் வாழ்க்கையை அப்படியே உன் கைகளில் கொடுக்கும். அப்படியே உன்னுடைய நிலையை தலைகீழாக புரட்டி போடும். அப்படி ஒரு சூழ்நிலைதான் இன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. உனக்கு கிடைக்கவிருக்கின்ற இந்த நேரத்தை, உனக்கு கிடைக்கவிருக்கின்ற இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட வேண்டும். உன்னுடைய மனநிலை, உன்னுடைய எண்ணங்கள் இவையெல்லாம் இந்த வராகி தருகின்ற வெற்றியை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நான் உனக்கு இன்று செய்து கொடுக்கின்ற இந்த சத்தியமானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றென்றும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை வருவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இவையெல்லாம் சரியாகும் என்கின்ற மன நிம்மதியோடு தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தெய்வத்தை வணங்குவதற்கு நமக்கு என்றேனும் ஒரு நாள் புண்ணியம் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் சத்தியமாக்கி தருகின்றேன். வருந்தாமல் வேதனைப்படாமல் இரு. நல்ல நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். அவற்றை எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. தீய சக்தி இன்று இரவே உன் இல்லத்தை விட்டு வெளியேறும். இந்த வராகியினுடைய ஆட்டமானது இன்று உன்னுடைய இல்லத்தில் அத்தனை ஆக்ரோஷமாக இருக்கும். இதை நிறைவேற்றி விட்ட பிறகுதான் இந்த தாயானவள் உன் இல்லத்தை விட்டு வேறெங்கும் செல்வேன் என்பதனை மறக்க வேண்டாம். இந்த நாளிலும் எந்த நாளிலும் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற நான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி உன் கைகளில் கொடுக்கின்றேன்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.